திமுகவில் பல ஆண்டுகளாக முக்கியமான தலைவராக இருந்து வருபவர் துரைமுருகன். எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அரசியலில் பயணித்து வந்த அவர் பல முறை எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார். தற்போது திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியின் பொதுச் செயலாளராக உள்ளார். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக வயது மூப்பு மற்றும் உடல்நல பிரச்சனைகள் காரணமாக அரசியலில் அதிகமாக செயல்படவில்லை. சமீப காலங்களில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் தற்போதுதான் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அவருக்கு சீட் வழங்க வேண்டாம் என்ற எண்ணத்தில் திமுக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதியில் தொடர்ந்து போட்டியிட்டு வந்த துரைமுருகனிடம் இந்த முறை போட்டியிட வேண்டாம் என உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட சிலர் கேட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த முறை மட்டும் கடைசியாக வாய்ப்பு கொடுக்கவும் என்று துரைமுருகன் கேட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதற்கு பதிலாக உங்களுக்கு சீட் கொடுக்க முடியாது, ஆனால் நீங்கள் சொல்லும் ஒருவருக்கு சீட் தருகிறோம் என கட்சி தரப்பில் கூறப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் அவரது குடும்பத்திலிருந்தே சிலர் போட்டியிட முன்வந்தாலும் அதற்கே குடும்பத்தினரிடமிருந்தே எதிர்ப்பு எழுந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் எனக்கு சீட் கிடைக்கவில்லை என்றால் என் சமூகத்தின் ஓட்டுகள் திமுகவுக்கு கிடைக்காது எனவும் துரைமுருகன் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்கிடையில் காட்பாடி தொகுதியை தேமுதிக கேட்டு வருவதால் இந்த முறை அந்த தொகுதி தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட வாய்ப்பு அதிகம் என அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. அரசியல் சூழ்நிலை மேலும் எவ்வாறு மாறும் என்பது காத்திருந்து பார்க்க வேண்டியதாக உள்ளது.